வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம சாஃபா ஃபுட்டிஸ் தான் இருக்கோம். ஸோ நம்ம சாஃபா ஃபுட்டிஸ் எங்க இருக்குன்னா கரெக்டா வந்து மகாத்மா காந்தி மகாத்மா காந்தி இருக்கு இல்லையா? மகாத்மா காந்தி ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்திலேயே நம்ம கடை இருக்கு. ஸோ இந்த சாஃபா ஃபுட்டிஸ் வந்து நிறைய தடவை பார்த்துருக்கேன், டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ கடை வந்து பாத்தீங்கன்னா இங்க பிரியாணி கடையே இல்லை. ஆக்சுவலா ராஜீவ்காந்தி காலேஜ் தான் படித்தேன். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பிரியாணி கடையே இல்லை. இன்னும் சொல்லணும் பிரியாணி கடையே இல்லைன்னு தான் சொல்லுவோம். ஸோ நம்ம அதுவும் மகாத்மா காந்தி பக்கத்துல பாத்தீங்கன்னா ஏதாப்புல நிறைய கடை இருக்கு, கொஞ்சம் ரெஸ்டாரண்ட் டைப்ல இருக்கு. ஸோ நார்மலா ஒரு சின்ன கடை அந்த மாதிரி வந்து இல்லை. ஸோ ரேட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா ரேட்டு கம்மியாக கொடுக்குறாங்க. மற்ற இடம்லாம் பாத்தீங்கன்னா 150 ரூபா பிரியாணி, அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் டைப்ல இருக்கும். மகாத்மா காந்தி ஆப்போசிட்ல 150 ரூபா பிரியாணி இருக்கும். இங்க பிரியாணி பாத்தீங்கன்னா 80, 90, 100ன்னு சொல்லிட்டு 3 டைப்பா வச்சிருக்காங்க. ஸோ இப்போ வந்து 65 பிரியாணி கொடுத்துருக்காங்க. 65 பாத்தீங்கன்னா நல்லா வந்துருக்கு, 65 நல்லா இருக்கு. ரைஸும் நல்லா தனித்தனியா வந்து நல்லா இருக்கு. சால்னாவும் இதுவும் பண்ணி பார்க்கலாம். மற்ற இடத்துல வந்து இது தக்காளி தொக்கு தருவாங்க. இங்க வந்து சால்னா வச்சிருக்காங்க. எனக்கு முக்கியமா சால்னா தான் ரொம்ப பிடிக்கும், தக்காளி தொக்கு சாப்பிட மாட்டேன். சால்னா வச்சிருக்காங்க, நல்லாதான் இருக்கு. அதை வந்து சால்னாவை அப்படியே லைட்டா வந்து மேல தூவி அப்படியே சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி இருக்கு. டேஸ்ட் வந்து அவ்வளவு கொடுக்குது. இங்க வந்து பாத்தீங்கன்னா ரேட்டு கம்மியான பிரியாணின்னா நம்ம கடை மட்டும்தான். 80 ரூபாய்க்கு தராங்க. 80, அப்புறம் 90, 100ன்னு சொல்லிட்டு 3 டைப்பா தராங்க. 80 ரூபாய்க்கு யாருமே தர மாட்டாங்க. ஸோ இந்த அளவுக்கு குவான்டிட்டியில தராங்க. நீங்க மகாத்மா காந்தி வரீங்க அப்படின்னாக்கா நம்ம கடையில் வந்து சாப்பிட்டு போங்க. ஸோ ஆனியன் வச்சிருக்காங்க. ஆனியன் வந்து நல்ல தயிர்ல டிப் பண்ணி நல்லா வச்சிருக்காங்க. தயிர் அவ்வளவு சூப்பரா இருக்கு. முடிஞ்ச தயிர் வாங்க சாப்பிட மாட்டேன், பட் ஆனா இந்த நம்ம கடை தயிர் வாங்கையும் சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு, அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. இந்த கடை பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். அப்போ நம்ம ஃப்ரெண்ட் தான் ஒரு சர்ச் பண்ணாரு, இந்த மாதிரி இந்த கடைக்கு போ நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. ஸோ அதனால தான் நம்ம இன்னைக்கு இந்த கடைக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல கடை வந்து ஏதாவது கிடைச்சதுன்னா எனக்கு சொல்லுங்க, கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ அடுத்தது நம்ம வீடியோ போட்டுட்டே இருக்கலாம். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.